அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ஏபிஜே அப்துல் கலாம் போலீஸ் அகாடமி பெரம்பலூர். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2023 நடந்த ஜாயின்ட் ரெக்ரூட்மெண்ட் எஸ்ஐ எக்ஸாமினேஷனுக்கான ரிட்டன் ரிவைஸ் ரிசல்ட் நேற்று நம்ம டிஎன்எஸ்ஆர்பி வெப்சைட்டில் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டீட்டெயில் பற்றி தான் இந்த வீடியோ நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ரிட்டன் ரிவைஸ் ரிசல்ட்டில் எத்தனை கேண்டிடேட்டை நியூவாக பிசிக்கலுக்கு கூப்பிட்ருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 303 கேண்டிடேட்டை நியூவாக கூப்பிட்ருக்காங்க. ஸோ இவங்களுக்கு இன்னும் ஹால் டிக்கெட் யாருக்குமே பப்ளிஷ் ஆகலை. இவங்களுக்கு ஹால் டிக்கெட் அவங்கவுங்க மெயில் ஐடி, அதாவது ரிஜிஸ்டர் மெயில் ஐடிக்கு நான் இன்டிமேஷன் பண்ணோம் அப்படின்ற மாதிரி டிஎன்எஸ்ஆர்பி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 303 பேர்த்துக்கான பிசிக்கல் எப்போ நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மேக்ஸிமம் அதாவது ஜூன் மிடில் ஆஃப்டர், அதாவது ஒரு ஜூன் 15ஆம் தேதிக்கு மேலே நீங்கள் அதாவது இப்போ நியூவாக இருக்கிற கேண்டிடேட்டுக்கு உங்களுக்கு பிசிக்கல் கண்டிப்பாக இருக்கும். அதையும் தாண்டி போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. மிஞ்சி போனால் ஒரு 10 to 15 நாள் தான் உங்களுக்கு பிசிக்கலுக்கு டைம் கொடுப்பாங்க. ஸோ அதனால் இதில் பாஸ் பண்ணியிருக்கிற கேண்டிடேட், நியூவாக வந்திருக்க கேண்டிடேட் ஸோ உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற மாதிரி எந்த ஒரு தாட்டுமே இல்லாமல் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஸோ அந்த வாய்ப்பு சப்போஸ் உங்களுக்கு கிடைக்கலாம், நீங்கள் எல்லாத்தையும் ஃபுல் ஸ்டார் போட்டு, சப்போஸ் நீங்கள் ஃபுல் ஸ்டார் நீங்கள் போடாமல் விட்டுட்டீங்க, ஏதோ என்ன சொல்கிறது, ஒரு கவனக்குறைப்பால் நம்ம ஃபுல் ஸ்டார் போட்டாலுமே நம்மளுக்கு வாய்ப்பு இருக்காது அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிட்டு நீங்கள் அதாவது கவனக்குறைவாக நீங்கள் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் ஃபுல் ஸ்டார் போட்டவங்களுக்கு கிடச்சிச்சு, அதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு. அந்த சான்ஸை நல்லபடியாக யூஸ் பண்ணிங்க. ஃபிசிக்கல் ஃபுல் ஸ்டார் போட பாருங்கள். அதே மாதிரி இன்டர்வியூலையும் எல்லாருமே நல்லபடியாக ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணி ஒரு 9-9.5 மார்க் ஸ்கோர் பண்ண பாருங்கள். மேக்ஸிமம் ஃபைனலில் கிடைக்க சான்சஸ் ஓரளவுக்கு இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் எல்லாத்துக்குமே கிடைக்குமா அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லாத்துக்குமே கிடைக்காது. ஸோ அந்த நியூவாக பாஸ் பண்ணியிருக்கிற அந்த 303 கேண்டிடேட்டுமே அதாவது இவங்களுக்கு கம்யூனிட்டி எந்த டிபார்ட்மெண்ட், அதாவது ஸ்பெஷல் கோட்டாவில் வராங்க அப்படின்ற மாதிரி எந்த ஒரு மென்ஷனுமே பண்ணலை டிஎன்எஸ்ஆர்பி. ஸோ அதற்கான மெயின் காரணம் என்ன அப்படின்னா, நம்ம இதுக்கப்புறமும் நம்ம அடுத்த கேஸை நம்ம சந்திக்கக்கூடாது. ஸோ அதனால் நம்ம ஓரளவுக்கு நம்ம எதுவுமே நம்ம மென்ஷன் பண்ணாமல் நம்ம ஓப்பனாக நம்ம கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு என்ரோல்மெண்ட் நம்பர் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த என்ரோல்மெண்ட் நம்பர் கொடுத்ததுக்கான காரணம் இதுதான். இதுக்கப்புறம் டிஎன்எஸ்ஆர்பி அவங்க ப்ராசஸில் ரொம்ப மும்முரமாக செயல்பட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதனால் இப்போ நியூவாக பாஸ் பண்ணியிருக்கிற கேண்டிடேட் எதையுமே நினைக்காம நீங்கள் ஃபிசிக்கல் பண்ணுங்கள். ஃபிசிக்கல் 15 மார்க் போட பாருங்கள். 15 மார்க்கில் நீங்கள் சிங்கிள் ஸ்டார் விட்டாலுமே வாய்ப்பு 1% வாய்ப்பு கூட இல்லை ஃபைனல் ரிசல்ட்டில் வரதுக்கு. ஸோ அதனால் நல்லபடியாக ஃபிசிக்கல் பண்ணுங்கள். அதே மாதிரி இன்டர்வியூ நல்லா ஸ்கோர் பண்ணி ஃபைனல் ரிசல்ட்டில் நம்ம என்ன கட் ஆஃப் வருது நம்ம பார்க்கலாம். ஸோ இன்னும் நிறைய மாணவர்கள் கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட இப்போ நியூவாக வர கேண்டிடேட் ஒரு 303 பேர் நியூவாக பிசிக்கலுக்கு கூப்பிட்ருக்காங்க. ஸோ நம்ம ஒரு லாஜிக் படி நம்ம பார்த்தோன்னா ஒரு 60 வேகன்சி நியூவாக ஃபில் பண்ணுற மாதிரி இருந்தால் தான், அதாவது 1:5 ரேஷியோவில் நம்மளுக்கு ஒரு 300 சில்லர் அந்த மாதிரி வரும். ஸோ அதனால் 2023 வேகன்சி இன்க்ரீஸ் பண்ண வாய்ப்பு இருக்கா சார் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. 2023 உங்களுக்கு என்ன வேகன்சி சொன்னாங்களோ அந்த வேகன்சி மட்டும்தான். அந்த வேகன்சியில் தான் ஃபைனல் கட் ஆஃப் மறுபடியும் ஃபில்ட்ரேஷன் பண்ணி அந்த வேகன்சிக்கு உட்பட்ட உள்ள வர கேண்டிடேட் மட்டும்தான் எடுப்பாங்களே தவிர நியூவாக வேகன்சியை கண்டிப்பாக ஆட் பண்ணவே மாட்டாங்க. ஸோ ஆல்ரெடி சொன்ன வேகன்சியில் இப்போ மறுபடியும் அகைன் இந்த பிசிக்கல் முடிஞ்சு அதுக்கப்புறம் இன்டர்வியூ வைப்பாங்க. அந்த இன்டர்வியூ எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு அகைன் ஃபைனல் ப்ரொஃபஷனல் லிஸ்ட்டு விடுவாங்க. அந்த ஃபைனல் ப்ரொஃபஷனல் லிஸ்ட்டில் உங்களுக்கு எவ்வளோ வேகன்சி சொல்லிருக்காங்களோ அந்த வேகன்சிக்குள்ளே எத்தனை கேண்டிடேட்டை நம்ம உள்ளே கூப்பிட முடியும், அதாவது ஏஜி சீனியாரிட்டி ப்ளஸ் கம்யூனிட்டி ஸ்பெஷல் கோட்டா, அது எல்லாத்தையுமே அவங்க கரெக்டான ஆர்டரில் ஃபில்ட்ரேஷன் பண்ணி அந்த வேகன்சிக்கு உட்பட்ட கேண்டிடேட்டை மட்டுமே எடுப்பாங்களே தவிர எக்ஸ்ட்ரா கேண்டிடேட்டை அதாவது எக்ஸ்ட்ரா வேகன்சியை கண்டிப்பாக அலாட்மெண்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ இன்னும் நிறைய பேர் கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா, இதில் கிட்டத்தட்ட ஒரு 300+ கேண்டிடேட் உள்ளே வந்திருக்காங்க. ஸோ அதனால் ஆல்ரெடி நம்ம எல்லாத்தையுமே நாங்கள் முடிச்சுட்டு நாங்கள் அப்பாயின்மெண்ட் ஆகிறதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எங்களுக்கு எதனாச்சும் பாதிப்பு வருமா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு 99% ஆல்ரெடி பாஸ் பண்ண கேண்டிடேட்டுக்கு எந்த ஒரு பாதிப்புமே மேக்ஸிமம் இருக்காது. ஒரு 1-2 பேர் வெளியே போகிறதுக்கு மேபி சான்சஸ் இருக்கலாம். ஆனால் அது அதிகமான கேண்டிடேட்டை கண்டிப்பாக இம்பேக்ட் ஆகாது. ஏன்னா இப்போ நியூவாக வந்திருக்கிற கேண்டிடேட் யாருமே ஆல்ரெடி விட்ட ரிட்டன் ரிசல்ட்லேருந்து ப்ளஸ் மார்க் எடுத்தவன் யாருமே கிடையாது. ஆல்ரெடி விட்ட ரிட்டன் எக்ஸாம்லேருந்து அதாவது 0.5 அந்த மாதிரி கட் ஆஃப் கம்மியாக மார்க் கம்மியாக எடுத்த கேண்டிடேட் தான் உள்ளே வந்திருக்காங்களே தவிர ஆல்ரெடி ரிட்டன் ரிசல்ட் விட்ட கட் ஆஃபை விட யாருமே அதிகமாக யாருமே உள்ளே வரல. இது ஃபஸ்ட்டு பாயிண்ட். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி உங்களுக்கு இந்த நியூவாக வந்திருக்கிற இந்த 303 கேண்டிடேட்டுக்கு பிசிக்கல் பார்த்துக்கிட்டிங்கன்னா மினிமம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு 10 to 15 நாள் தான் பிசிக்கல் டைம் கொடுப்பாங்க. இந்த 10 to 15 நாளில் யாராலையுமே பிசிக்கலில் 15 மார்க் கண்டிப்பாக போடவே முடியாது. இது ரெண்டாவது பாயிண்ட். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்டர்வியூ இருக்குது. அந்த இன்டர்வியூவில் மேக்ஸிமம்
அதாவது நம்ம டிஎன்எஸ்ஆர்பி எப்படி அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் வந்து நார்மலாக ஒரு ரெக்ரூட்மெண்ட் நம்ம ப்ராசஸ் பண்ணோம் அப்படின்னா ஓரளவுக்கு ஒரு 90% ஸ்ட்ரிக்டாக பார்ப்பாங்க. அதுவே வந்து இந்த மாதிரி ஒரு இஷ்யூ ஆகி கேஸ் போட்டு இந்த மாதிரி வந்து ரிவைஸ் ரிசல்ட் அந்த மாதிரிலாம் ஆச்சு, மறுபடியும் வந்து அவங்க ப்ராசஸ் வந்து மறுபடியும் வந்து அகைன் பண்ணாங்க அப்படின்னா 90% ஸ்ட்ரிக்டாக இருக்குது வந்து உங்களுக்கு ஒரு 150% மேலே வந்து ஒரு ஸ்ட்ரிக்டாக வந்து பிடிப்பாங்க. அடுத்து வர கட்ட போகிற ப்ராசஸை அது ஃபிசிக்கலாக இருந்தாலும் சரி, அதாவது மெஷர்மெண்ட்டும் சரி, ஃபிசிக்கல் ஈவெண்ட்டும் சரி, இன்டர்வியூ சரி. ஸோ அதனால் இது வந்து ஒரு 3வது பாயிண்ட். ஸோ இந்த 3 பாயிண்ட்டுமே நம்ம வந்து நம்ம லாஜிக்கலாக நம்ம வந்து பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதாவது நியூவாக வர இந்த 303 கேண்டிடேட்டை வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு ப்ராசஸில் தான் வந்து கொண்டு போவாங்க. அது மெஷர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, மெஷர்மெண்ட்டில் நிறைய பேர் வெளியே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஈவெண்ட்டில் வந்து நிறைய பேருக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு செகண்ட் அரை செகண்ட் விட்டாலுமே அவங்கள வந்து ஒரு ஸ்டார் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ஏகப்பட்ட இதில் வந்து நம்ம இருக்குது. அதே மாதிரி இன்டர்வியூலையும் வந்து யாருக்குமே வந்து அதிக மதிப்பெண்கள் வந்து யாருக்குமே இன்டர்வியூலையும் போட மாட்டாங்க. ஸோ அதனால் இந்த 3 பாயிண்ட் நம்ம பேஸ் பண்ணி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி பாஸ் பண்ண கேண்டிடேட்டுக்கு 99% வந்து எந்த ஒரு வாய்ப்புமே இல்லை. மேபி இந்த 303 பேர்த்தில் ஒரு கேண்டிடேட்டு கூட ஃபைனல் ரிசல்ட்டில் வரமாட்டாங்களா சார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வரலாம். கண்டிப்பாக வந்து ஒரு சில நபர்கள் வந்து உள்ளே வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது நம்ம வந்து அதாவது ஒரு 30-40 அப்படின்ற மாதிரி நம்ம சொல்ல முடியாது. ஒரு மினிமம் வந்து ஒரு 5 to 10 கேண்டிடேட் வேணால் மேக்ஸிமம் வந்து உள்ளே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வந்து வெளியே போகிறதுக்கு மேக்ஸிமம் சேம் ஒரு 5 to 10 கேண்டிடேட் வந்து வெளியே போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அதிகமான கேண்டிடேட் வந்து வெளியே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இது ஒரு எக்ஸாம்பிள் தான் நான் சொல்லியிருக்கேன். மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு ஆல்ரெடி பாஸ் பண்ணவங்களுக்கு 99% எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். மேபி ஒரு 1-2 கேண்டிடேட் அந்த ஸ்பெஷல் கோட்டாவில் வந்து வெளியே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு 5 to 10 கேண்டிடேட் வந்து இதில் நியூவாக வர கேண்டிடேட் உள்ளே வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் பெரிய இம்பாக்ட் வந்து நம்ம ஃபைனல் ரிசல்ட்டில் பெரிய இம்பாக்ட் நம்ம கண்டிப்பாக வந்து எதுவும் எதிர்பார்க்க முடியாது. மேக்ஸிமம் வந்து ஃபைனல் கட் ஆஃப் வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து சேமாக தான் இருக்கும். ஒரு 5 to 10 கேண்டிடேட்டை நம்ம உள்ளே வந்து நம்ம எக்ஸ்ட்ரா எதிர்பார்க்கலாம். ஸோ அந்த உள்ளே வர கேண்டிடேட்டுமே ஆல்ரெடி வந்து உங்களுக்கு அந்த இப்போ 23 ஃபைனல் ப்ரொஃபஷனல் லிஸ்ட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த போலீஸ் வெரிஃபிகேஷன் மெடிக்கல் ப்ராசஸ்லாம் முடிஞ்சிருக்கும். ஸோ அதில் வந்து ஒரு மினிமம் ஒரு 10 to 15 பேர் வந்து வெளியே போயிருப்பாங்க. ஸோ அந்த 10 to 15 அந்த வேகன்சியில் கூட இப்போ நியூவாக வர கேண்டிடேட்டை வந்து ஃபில் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் வந்து ஆல்ரெடி பாஸ் பண்ணவங்களுக்கு மேக்ஸிமம் எந்த ப்ராப்ளமும் இருக்காது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன்.